வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் எல்போர்டு அரசாங்கத்தின் எந்த தீர்மானங்களும் நடைமுறையில் நடப்பதாக தெரியவில்லை என விமர்சித்துள்ள சாணக்கியன். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் வழங்க அரசாங்கம் தீர்மானம். தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள நாமல் ராஜபக்ஷ. இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இலங்கையின் எல்போர்டு அரசாங்கம் தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற போதிலும் நடைமுறையில் எதுவும் நடப்பதாக தெரியவில்லை என கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாங்கள் வாகனம் ஓடுவதற்கு முன்னர் வாகனம் பழகும் போது எல்போர்டு போட்டுக்கொண்டுதான் ஓடுவது வழக்கம். ஆனால் இந்த அரசாங்கம் எல்போர்ட் போடாமலே இப்போது பழகி கொண்டிருக்கின்றது. கடந்த ஆட்சி அரசியல்வாதிகள் களவு எடுத்து பணத்தை இந்த அரசு மீட்டு கொண்டு வர வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் இன்னமும் நடக்கவில்லை. அத்துடன் எந்த ஒரு விடயத்தையும் இந்த எல்போர்டு அரசாங்கம் பூர்த்தி செய்யவில்லை. எமது பிரதேசங்களில் இருக்கும் சிறிய பிரச்சனைகளை கூட அரசாங்கம் தீர்த்து வைக்கவில்லை. அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றன, தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஆனால் நடைமுறையில் எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை. இதே விடயம்தான் புதிய அரசாங்கத்திலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை இன்னும் ஒரு மாத காலம் தாமதித்து பார்க்கலாம். இல்லையெனில் ஆர்ப்பாட்டங்களை செய்ய வேண்டிய நிலைக்குத்தான் நாங்கள் தள்ளப்படுவோம் என அவர் எச்சரித்துள்ளார். அரச மற்றும் மாகாண அரசு தொழிற்சங்க சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அஜித் திலகரத்ன தற்போதைய அரசாங்கம் மீது அரச ஊழியர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அதன் முதல் வரவு செலவு திட்டத்திலேயே தகர்த்தெறிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார இன்று சமர்ப்பித்த வரவு செலவு திட்ட முன்மொழிவு தொடர்பில் கூறும்போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் கூறுகையில், அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டத்தை அரச ஊழியர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் கேட்டனர். ஆனால் அரச ஊழியர்களை மிகவும் ஏமாற்றமடைய செய்யும் ஒரு வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரச ஊழியர்கள் வீதிகளில் இறங்கி ஒருமனதாக 20,000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த இலக்கை அடையவே பெரும்பாலான அரச ஊழியர்கள் இந்த அரசாங்கத்தை நியமிக்க முயற்சி எடுத்தனர். 20,000 சம்பள உயர்வுக்கான போராட்டத்தை வழிநடத்தியது இந்த தற்போதைய அரசாங்கம்தான். அந்த அரச ஊழியர்களின் நம்பிக்கை தான் இன்று தகர்ந்து போயுள்ளன. இதை அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய அடியாக நாங்கள் பார்க்கின்றோம். அரசு ஊழியர்களின் சம்பளம் 24,250 40,000 உயர்த்தப்படும் என்று கூறப்பட்டது. ஜனவரி முதல் அது அதிகரிக்கப்பட்டு நிலுவைத் தொகையுடன் சேர்த்து பெறப்படும் என்று நாங்கள் நினைத்தோம். எனினும் 15,750 மட்டுமே அதிகரிக்கும் என்பதுடன் அதனை பெற 2027 வரை காத்திருக்க வேண்டும். அத்துடன் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படவிருந்த 7,500 ரூபாய் இதனுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. அதையும் சேர்த்துதான் இந்த 15,750 ரூபாய் அதிகரிப்பு. அதனோடு அரசு ஊழியர்களுக்கு மிக குறைந்த சம்பள உயர்வு மட்டுமே கிடைக்கிறது. இது அரசு ஊழியர்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒன்று. இந்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டதை நாங்கள் எதிர்பார்க்கப்படவில்லை. எனவே அரசு ஊழியர்களுக்கு 25,000 சம்பள உயர்வு தேவை. அப்படி இல்லை என்றால் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டியிருக்கும் என்று எச்சரித்திருந்தோம். இதைதான் நாங்கள் முன்பு போராடிய பிறகு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திடம் சொன்னோம். எனவே இதை பற்றிய நல்ல புரிதல் உள்ளது. இந்த புரிதலுடன் தான் அரசு ஊழியர்கள் இவ்வாறு தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி இன்று முன்னதாக ஜனாதிபதி அனுரகுமாரவால் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஒரு பெரிய கேக்குடன் ஒப்பிட்டு அது அனைத்து மக்களுக்கும் சமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அவர் மேலும் கூறும்போது, நாங்கள் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அனைத்து துறைகளையும் கவனித்துள்ளோம். அத்துடன் மறுவாழ்வு பெறும் குழந்தைகள், அரச ஊழியர்கள் மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் இருவரையும் கவனித்து அவர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை கவனித்து அவர்களின் மேம்பாட்டிற்காக ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி அவர்கள் வெற்றிகரமான தொழில் முனைவோராக மாறுவதை உறுதி செய்துள்ளோம் என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி தனது உரையில் கூறியது போல் வரவு செலவு திட்டங்களை செயல்படுத்துவதில் மக்களின் பங்களிப்பை நாங்கள் உறுதி செய்துள்ளோம். கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் தேசிய விமான நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடத்துவதற்கு மட்டுமே நிதி ஒதுக்கின. ஆனால் அதன் கடன்களை அடைத்து பொருளாதார ரீதியாக சாத்தியமாக முயற்சிக்க மாற்றுவதற்கு நாங்கள் நிதி ஒதுக்கியுள்ளோம் என்று அவர் சுட்டிக்காட்டினார்.
வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி அனுரகுமார புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டத்திலிருந்து அதானி குழுமம் விலகியதை குறிப்பிடும் முகமாக மின்சார அலகொன்றுக்கு அதானி குழுமத்தால் மதிப்பிடப்பட்ட 0.08 அமெரிக்க டாலர் கட்டணம் நியாயமானதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையை விட்டு அதானி குழுமம் வெளியேறியது தொடர்பான சிலரின் கருத்துக்களுக்கு ஜனாதிபதி இந்த பதிலை கூறியிருந்தார். எந்த ஒரு நாடொன்றிலும் மிக குறைந்த தொகையை மதிப்பிடுபவர்களுக்கே மீள புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களை தனது அரசாங்கம் வழங்கும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மிக குறைந்ததாக அலகொன்றுக்கு 0.04 அமெரிக்க டாலர் கட்டணம் மதிப்பிட்ட உள்ளூர் நிறுவனம் ஒன்றுக்கு திட்டம் ஒன்று வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் புலம்பெயர் இலங்கையர்களுக்கு அழைப்பு விடுத்த அவர் தனியார் பொது மற்றும் லாப நோக்கற்ற துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்கு புலம்பெயர் இலங்கையர்கள் தமது நிபுணத்துவத்தை பங்களிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் ஐக்கியமான தூய்மையான மற்றும் வளமான இலங்கைக்கான வாய்ப்பை வலியுறுத்தினார். வெளிநாடுகளில் வசிக்கும் புலம்பெயர் இலங்கையர்கள் தங்கள் தாயகத்துடன் மீண்டும் இணையவும் அதன் மாற்றத்தை நேரடியாக காணவும் வலியுறுத்தினார். திரும்பவும் கூறுகிறேன், உங்களின் திறமைகளை பகிர்ந்து கொள்ளவும் செழிப்பான இலங்கையை ஒன்றாக கட்டியெழுப்ப உதவும் நாங்கள் அழைக்கின்றோம் என்று அவர் கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நீண்டகால கடன்களை தீர்ப்பதற்கான ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகிறது என்று தனது வரவு செலவு திட்ட நாடாளுமன்ற உரையில் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறும்போது பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தில் 2வது முனையத்தின் கட்டுமான பணிகள் ஜப்பான் உதவியுடன் நடைபெற்று வருகின்றன. அத்துடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் சுற்றுலாத்துறைக்காக டிஜிட்டல் டிக்கெட் முறை ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்துவதாக கூறினார். மாத்தளையில் வசிக்கும் ஒருவரை தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் அச்சுறுத்தும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்படுவதாக தெரிவித்தார். அத்துடன் அக்குரச மற்றும் அங்குணுகொள்ள வெலசிலும் இதே போன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அரசாங்க பிரதிநிதிகள் என்று கூறிக்கொள்ளும் நபர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை வெளியிடும் மக்களை அச்சுறுத்துவதாக அவர் குற்றம் சுமத்தினார். மக்களை ஒடுக்குவதையும் ஊடகங்களை கட்டுப்படுத்துவதையும் அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்றும் அரசாங்கம் அதன் கிராமப்புற பிரதிநிதிகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான மானிய நடவடிக்கையாக பண்டிகை காலத்திற்கான உணவுப் பொதி ஒன்றை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்கள் குறைந்த விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்து ஜனாதிபதி அனுர தெரிவிக்கையில் புத்தாண்டு காலத்தில் லங்கா சதோச நிறுவனத்தின் மூலம் அரிசி, டின்மீன், பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் கருவாடு உள்ளிட்ட உலருணவு பொதிகளை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த பொதியை வழங்குவதற்கான செலவுக்காக வரவு செலவு திட்டத்திலிருந்து 1000 மில்லியன் ரூபாயை ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதி அனுரகுமார எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷடி சில்வாவை கேலி செய்யும் வகையில் கருத்து தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அர்ஷடி சில்வாவை நோக்கி, அர்ஷட், நீங்கள் கேட்கும் அனைத்தையும் என்னால் வழங்க முடியாது. கொழும்பு மாவட்ட தலைமை பதவியை நான் உங்களுக்கு எவ்வாறு வழங்க முடியும்? என்னால் அதை உங்களுக்கு வழங்க முடியாது என்று நகைச்சுவையாக கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் கொழும்பு மாவட்டத்திற்கான தலைமை பதவி வழங்கப்பட்டது. அத்துடன் இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷடி சில்வா அண்மையில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இதனை விமர்சிக்கும் வகையில் கருத்து தெரிவித்தார். அத்தோடு நாடாளுமன்றில் சில உறுப்பினர்கள் கேலியாக சிரிக்கவும் செய்தனர். அது மட்டுமல்லாமல் இவ்வாறானதொரு கருத்து ஐக்கிய மக்கள் சக்திக்குள் உள்ள உள் அதிகார போராட்டங்களை குறிக்கும் வகையில் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் விமர்சிக்கின்றன.